அரிச்சா நோண்டலாம் தப்பில்ல. சில டைம் அழுக்குகள் ரொம்ப அதிகமாக நிறைய டஸ்ட்டான இடங்கள நம்ம சுவாசிக்கும் போது அழுக்குகள் சேரலாம். அப்போ அரிக்கும், நோண்டலாம். நோண்டி அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணலாம். பட் என்னென்னா காலங்காத்தால சுத்தபத்தமாக குளிக்கணும் இல்லையா? காலைல ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி குளிக்கணும். அந்த டைமில் நல்லா மூக்கையும் சேர்த்து, காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணி வைக்கிறது டீசென்சி. அப்புறம் இந்த மாதிரி வர வழியே இல்லை, ரொம்ப அரிக்குது அப்படின்ற சூழ்நிலை எல்லாருக்கும் வர்றது தான். நோண்டுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி பப்ளிக்காக வீடியோ போடும்போது அசிங்கமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு குடையிறது, சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல டைனிங் பண்ணுற இடத்துல அப்படின்றது, இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது. அப்புறமேட்டு பப்ளிக்காக எல்லாருக்கூடையும் கூட்டு சேர்ந்து நல்லா இருக்கும்போது டீசெண்டாக இல்லாமல் பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் தான் தப்பு. புரியுதா? அதாவது எல்லா விஷயங்களும் மனுஷனுக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்குது. பட் மனுஷனும் ஏன் மிருகமும் இது வேறுபடுறான்னா, எங்கெங்கே எதை செய்யணுமோ அரோஷியம் இல்லாமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலில் போனால் சில பேர் கையை கழுவிட்டு பூ பூ அப்படின்னு துப்பிட்டு இருப்பாங்க.